அத்தியாயம் 25. இவ்வாறு ஸ்ரீகுரு சரித்திரத்தை சித்த முனிவர் விவரித்ததும் நாமதாரகர் பேரானந்தத்தில் மூழ்கினார். பக்தியில் அவனது தொண்டை அடைத்துவிட்டது. அவன் முகம் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. அவன் சமாதி நிலையை அடைந்தான். சித்த முனிவர் நாமதாரகரின் உடலனைத்தும் திருஷ்டி செய்தார். நாமதாரகா, நீ பாஹ்ய ஸ்மிருதியை, வெளியுலக உணர்வை இழந்துவிட்டதால் உலக உபகாரம் செய்ய வேண்டும். நீ ஸ்ரீகுரு சரித்திர அமுதத்தை செவியால் கேட்டு அதை உலகில் பரப்ப வேண்டும். நீ எதையும் செய்யத் தேவையில்லை. உன்னுடைய உள்ளத்தில் உறையும் ஸ்ரீகுருவே உன் பாரத்தையும் பொறுப்பையும் கவனிக்கப் போகிறார்கள். அப்போது தியானத்தில் ஆழ்ந்திருந்த நாமதாரகர் விழித்து சித்த முனிவருக்கு வணங்கினார். ஸ்ரீகுருவின் தெய்வீக சரித்திரத்தை தங்கள் கருணையால் கேட்டுக்கொள்ளும் அருள் கிட்டியது. இனி உலகில் உள்ள பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீநரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் தெய்வீக சரித்திர அமுதத்தை முழு உள்ளத்துடன் கேட்டு பயனடைய வேண்டும். இப்போது உலகில் அதர்மம் பெருகி தர்மம் குறைந்து வருகிறது. எனவே அனைவரும் ஸ்ரீகுருவின் தெய்வீக சரித்திரத்தை பாராயணம் செய்தால் கலியுகத்தின் பாதிப்பு குறையலாம் அல்லது முற்றிலும் நீங்கலாம். ஆஹா, எனது பிறப்பு இன்று பாக்கியமானது. சித்தேந்திரா, நீங்கள் எனக்கு கருணையுடன் ஸ்ரீகுரு சரித்திரத்தை முழுமையாக விவரித்ததற்காக என் பணிவான வணக்கம். இந்த தெய்வீக சரித்திரத்தை எழுதியவராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், கேட்டவராக இருந்தாலும், இறுதியில் இந்த மகாகிரந்தத்திற்கு வணங்கி அதை பூஜை மண்டபத்தில் வைத்தாலும் அவர்களுக்கு ஸ்ரீகுருவின் அருள் என்றும் கிடைக்கும்.